இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலை வேளையில நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு உண்டு. அந்த ஆலயம் அது சுத்தமாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அந்த ஆலயம் அலங்காரமாக இருக்க வேண்டும், அது அழகாக இருக்க வேண்டும். அதை நாம் மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு, ஆலயத்திற்கு போகும்போது நம் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயத்தின் பரிசுத்தம். இதெல்லாம் முன்பு கட்டப்பட்ட சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய பரிசுத்தங்கள். அவைகள் ஒன்றும் குறைவுபடக்கூடாது. ஏனென்றால் அது நம்முடைய விசுவாசத்தை அது அதிகரிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஸ்தலம் ஏற்ற பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, நம்முடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை எப்படி பரிசுத்தமாக காத்து வைத்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் உணர முடியும். இன்னைக்கு அந்த ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரம் என்று சொல்லப்படுவதற்கான நோக்கம் என்ன என்பதை தான் இந்த நாடினுடைய இந்த ஆராதனையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஏன் இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த சரீரம், இந்த ரத்தம், இந்த சரீரத்திற்குள்ள வருகிற எல்லா காரியமே அந்த துர்நாற்றத்தையும் அருவருப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இது எப்படி தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட முடியுமானால், இதற்குள் இருக்கிற உன்னுடைய ஆவிக்கு பதிலாக தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும், சரீரத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்பதால் தான் இந்த காரியத்தை, இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு வீட்டுக்கு புதுசாக போறீங்கன்னா, குடி போறோம்னா அந்த வீடு எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அது சுத்தமாக தானப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஜாமானத்தில் முதல்ல வைக்க மாட்டோம். மாறாக அதை ஒரு முறை 2 முறை அதை நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி அதற்கு பின்பதாக தான் நாம் அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஜீவ நாட்களில தேவனுடைய ஆவி உன்னிலே இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளினுடைய முக்கிய குறிக்கோள். அப்போ அவங்க வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கழுவி உன்னிலே வாசம் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம பாவத்தோடும் பாவமான ஜீவியத்தோடும் அவர் இருக்க முடியாது. அப்படி நீங்கள் பாவமும் பாவத்திற்குரிய சாயலும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் உள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது இந்த 2 காரியங்களிலே வித்தியாசம் நமக்கு வேண்டும். நம்ம நினைச்சிருக்கோம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதனால ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், நமக்கு காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லுவோம். இல்லை, பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவ நாட்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார் என்று சொல்லுது. அந்த 120 தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சில நேரங்களில் 60ங்கிற பாதி அளவுக்கு கூட கொண்டு வந்து அதற்கு கீழே குறைச்சிட்டு போயிட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி மனிதனோடு இருக்க வேண்டும் என்று போராடுகிறது கிடையாது. அவன் இருக்க போகிறது, அவன்
ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான். பார்வோன் பார்த்து சொல்லுகிறான், அந்நியனாகி அவன் பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் என்று சொல்லப்படுது. யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், இவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று சொல்ல. நல்ல கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற மனிதனாக வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு தேவன் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். நீ என்னென்னமோ இருக்கிறவனாக இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், பணம் இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், என்ன வேணாலும் படிப்பு இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம். ஆனால் தேவ ஆவி உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் இவைகளெல்லாம் கூட சேர்ந்து வந்துட்டு. பார்வனிடத்துல ஒன்றுமே கிடையாது. பார்வனிடத்துல தன் சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட, விற்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட நிலைமை உண்டு. ஆனால் பார்வன் பார்த்து சொல்லுகிறான், இவனிடத்துல தேவனுடைய ஆவி இருக்கிறது. இன்னைக்கு நம்மை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், இவன் தேவ ஆவி படைத்த மனிதன் என்று. எப்போ சொல்லுவார்கள்? அதற்கான சாட்சி கூறுகள் என்ன, அதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, அந்நியர் உன்னை பார்த்து சொல்லும் அளவிற்கு தேவ ஆவியை குறித்த வாஞ்சை இருக்க வேண்டும். முதலிலே வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது. தேவனாகிய கர்த்தர் போராடுவதற்கு மனுஷனை ஒரு பெரிய பொருட்டா நினைக்கும். நம்ம நினைச்சிருக்கோம் ஆண்டவர் தானா வந்து செய்யணும், அவசியமே இல்லைங்க. வெறும் மண்ணு தானே, 120 வருஷம் வாழ போற ஒரு மண்ணு தானேங்கிற. நம்ம சில நேரங்களில் சில பொருட்களை வாங்கும்போது நினைப்போம், அது என்னங்க யூஸ் தானே, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு போய் வீசுறது தானே, அதுக்கு எதுக்கு போயிட்டு அவ்வளோ பொறுப்பாக அவ்வளோ பதனமாக அதை பார்த்துக்கிறது. இவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் டைம், இவ்வளோ நேரம் தான் அது இருக்க போகிறது. இன்னைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவர் உண்மை அப்படிதான் சொல்றாரு, நீ தான் உன்னுடைய 120 வருஷம் வரைக்கும், நீ வாழ்கிற 60 வயது வரைக்கும், 80 வயது வரைக்கும், 100 வயது வரைக்கும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு பெற்றுக்கொண்டதுனால அவனை பார்த்து பார்வோன் சொல்கிறான், இவன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று பார்வோன் சொல்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. திரும்பமான வசனங்களை வாசிக்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவி உள்ள மனுஷன் சகலத்தையும் யூகித்து அதை ஞானமாய் சரியாய் செய்கிறவனாக இருப்பான். ஏன் ஐயோ அதெல்லாம் எனக்கு வராதுங்க, ஒரு படம் வர அதை வரைய முடியாது, மாடு வரைய சொன்னா காக்கா மாதிரி வர வச்சிருக்கோம். நம்ம சொல்ல அது வர வைக்க எனக்கு சரியா வராதுங்க. தேவ ஆவி இல்லைன்னா உனக்கு எதுவுமே வராது, சாப்பாடு மட்டும்தான் வரும். சாப்பாடு சாப்பிட்டு தூக்கம் வரும் நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிசாசின் ஆவி இருக்கிறது தான் உனக்கு வரும். தேவ ஆவி இருக்கிறதுனா சகலத்தையும் யோகித்து செய்யக்கூடிய ஞானம் உண்டாகும். அதனாலதான் இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நேரத்தில் செய்யணும், இந்த டைமுக்கு செய்யணும், இந்த பொறுப்பாக செய்யணும். சில காரியங்களை செய்வாங்க, அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். 10 செயின் போட்டு 20,000 ரூபாய் பட்டுப்புடவை கட்டிட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மண்டபத்தில் போய் நிற்பேன், எரும மாடுங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஞானம் இல்லாத தேவ ஆவி இல்லாத செயல். எந்த நேரத்திற்கு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு சரியா போகணும். அப்பதான் உனக்கு அதான் மரியாதை இருக்கும், அப்பதான் உனக்கு அதுக்கு ஏற்ற வரவேற்பு இருக்கும். இன்னைக்கு வசனம் சொல்லுது அதற்கு தேவ ஆவி இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள தேவ ஆவி இல்லைங்கிறது எப்படி தெரியுமா? நீ செய்கிற காரியங்கள் கரெக்டா இல்லைன்னா, அது பெர்ஃபெக்டா இல்லைன்னா, ஐயோ 4 பேருக்கு தான் எனக்கு சமையல் செய்ய முடியும், அதுக்கு மேல 2 பேர் வச்சா எனக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது. தேவ ஆவி இல்லை. நீ காரியங்களை நேர்த்தியா செய்வது, இதை என்னால் செய்ய முடியாது, இது எனக்கு வராது, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, இல்லைன்னா எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் கடைசியில் அது கோமாளித்தனமாக தான் இருக்கும். தேவ ஆவி பெற்றவர்கள் தான் செய்ய முடியும். அதனால இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கருத்து சொல்லுது. தேவனுடைய ஆவி நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் ஞானம் உள்ளவனாக இருப்பான். இன்னும் கூட வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தின் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும்
அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். If you want to do something different, வித்தியாசமா செய்யணும், புதிதாக ஒரு காரியத்தை செய்யணும், சிறப்பாக செய்ய வேண்டும், நுணுக்கமாக செய்ய வேண்டுமானால் நீ தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் எரும மாடு கூட்டம் மாதிரி அப்படியே போகாது. எரும மாடு மேய்வோ பார்த்தீங்கன்னா அப்படிதான், அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையெல்லாம் கிடையாது. எல்லா மாடு எப்படி மேயோ அதே மாதிரி மேயும், எல்லா மாடு எந்த குப்பையில் படுதோ அதே குப்பையில் படுக்கும், திரும்ப அதே மாதிரி எழும்பும், திரும்ப அதே மாதிரி போய் படுக்கும், எந்திரிக்கும், திங்கும், இப்படியே தூங்கும். எரும மாடை நீ வேதம் சொல்றது தேவ ஆவியை பெற்றுக்கொள். நீங்க கண்டுபிடித்தவர்களுக்கு நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்டர்ஸ் எல்லாம் பாருங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள், செயல்படுகிற காரியங்களில் சிறப்பு இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, வித்தியாசமான காரியத்தை செய்வதற்கு, புதிதானவைகளை செய்வதற்கு இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு தேவ ஆவியினால் அவர்கள் நடக்கும். If you don't have the Spirit of God, if you don't have the Spirit of the Lord, then you can't do a different work. வித்தியாசமான வேலைகள் செய்யுங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை செய்யுங்க, எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை தான் பண்ண முடியும். வித்தியாசமான வினோதமானவைகளை செய்ய தேவ ஆவி உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வேற என்ன காரியத்திற்கு தேவ ஆவியை பெற்றிருக்க வேண்டும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மோசே, எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றார். இந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே. If you have the spirit of the God, கர்த்தருடைய ஆவி மேலே இருந்தால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். தீர்க்க தரிசனம்னா உடனே நம்ம மைக் பிடிச்சி இதெல்லாம் நடக்க போகுது, இத்தனை ஃபிளைட் கிராஷ் நடக்க போகுது, இத்தனை நாட்டுக்கு இடையில போர் நடக்க போகுது, அப்படிலாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும். புரியுதா? உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஜனம் போகிற கேடான பாதையில எப்படி முடிய போகுதுங்கிறது உனக்கு தெரியும். நீ சொல்லுகிறது நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதை மாற்ற உடம்பாக தேவனாகிய கர்த்தர். இங்க வசனம் தான் சொல்கிற தேவ ஆவியை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சில நேரங்களில் கேட்பாங்க, நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே அப்படின்னு. நீ தேவ ஆவியை பெற்றிருந்தா நீ சொன்ன மாதிரி தான் ஆகும், அதில் மாற்றமே கிடையாது. என் தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இல்லாமல் அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. வேற எத்தனை வேணா சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம், ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. இப்படிதான் நடக்கும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, கண்ணு முன்னாடி. நீங்க ஒரு துணியில சோப்புல எழுதியிருந்தீங்கன்னா அது ஈரப்பட்டோம்னா அதை நல்லா அழகா வாசிக்கும். ஈரம் பண்ணாமல் அதை வாசிக்க முடியாது. அதனால அந்த நாட்களில் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தினான். சோப்புல எழுதிட்டு அந்த துணி காஞ்ச துணி வச்சிருந்தீங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஈரம் பண்ணி பார்த்தாச்சுன்னா அப்படியே வாசிச்சிடும். உன் வாழ்க்கையில தேவ ஆவிங்கிற ஈரப்பட்டுச்சுன்னா நீ அழகா வாசிக்கிற ஒருத்தர் மூஞ்ச பார்த்தோம்னு சொல்லிடலாம், இது இந்த லட்சணத்துல தான் வாழும், இது இப்படிதான் போகும், இது உருப்படும், இது உருப்படாது. அதுதான் தேவ ஆவி. வேற தேவ ஆவி புதுசா உனக்கு வந்து அப்படியே உன்னை குதிச்சு ஆட வைக்க போறது கிடையாது. தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்காங்க. வசனம் சொல்லுகிறத திரும்ப அதை வாசிங்க. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக. He is not expecting for one particular personality to say the prophecy. Rather he wants all the people to say the prophecy. ஒரு கிறிஸ்தவன் எல்லாரும் தீர்க்கதரிசியா இருக்கணும். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாரும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். It means that you have to identify and recognize what is going to happen in future. You want to say what is going to happen in your future. You want to say what is going to happen in others' future. உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் உன் எதிர்காலங்களை குறித்த தீர்க்க தரிசனம் உனக்கு இருக்கணும். நான் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்படி என் வாழ்க்கை இருக்கும் என்பதை குறித்த ஒரு அடையாளம் இருக்கணும். அப்பதான் நீ அதை நோக்கி பிரயாணிக்க முடியும். அதனால மோசே சொல்றான், இந்த ஜனங்களிலே எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. நம்ம சபையில ஒரு ஆள் தீர்க்க தரிசியா தான் பரவாயில்லையே, என்ன நடக்கும்னு சொல்லிவாங்க, அவரை போய் கேட்டு வந்துக்கலாம். இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள். நீங்க தேவ ஆவியை பெற்ற ஜனமா? உனக்கு தெரியுதா என்ன நடக்க போகுது? யாராவது தீர்க்க தரிசனம் இப்படிதான் நடக்க போகுதுன்னா கூட அப்படியே நடக்காது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சண்டை போட தான் தெரியுது தவிர உன் வாழ்க்கையில நீ எதிர்நோக்கி போகிற பாதை என்ன என்பது உனக்கு அறிவில்லைன்னா தேவனுடைய ஆவி உன் வாழ்க்கையில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம்
வசனத்தை வாசிக்கலாம். ஆறு 34. அடுத்த வசனம். அப்படியே ஆயிற்று. கிதியோனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து தலைமைத்துவத்தை கையில் எடுக்கிறான். அது எதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி தலைமைத்துவம் எடுத்து நீ அந்த படையை நடத்த வேண்டுமானால் தேவனுடைய ஆவி உண்மையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தலைவர்களாகணும்னு ஆசையா இருக்கும். நான் 4 பேரை ரட்சிப்புள்ள நடத்திடணும், நான் 4 பேருக்கு உபதேசம் பண்ணிடணும். தேவ ஆவி இல்லையா? தேவனுடைய ஆவி இருக்கா? அது இருந்தால்தான் நடக்கும். அதனாலதான் அவன் அடையாளத்தை கேட்கிறான். இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை கடத்திலே போடுகிறேன், பனித்தோலின் மேல் மாத்திரம் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையால் ரட்சிப்பீர் என்று அதனால he makes a test, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருந்தால் நான் இந்த இஸ்ரவேலை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். இந்த இஸ்ரவேலை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தேவனுடைய ஆவி என் மேல் இருந்தால் நான் போடுகிற இந்த தோலின் மேல் மாத்திரம் பனி பெய்யணும், தரையில பனி பெய்யக்கூடாது. அது அப்படியே ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு நம்ம லட்சணம் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ ஜனங்களுக்கு பின்னாடி போற, எத்தனையோ பேருக்கு உபதேசம் பண்ற, ஊழியம் பண்ற, என்னென்னமோ பண்ற, உட்கார்ந்து திண்ணையில பேசுற, ஏதாவது நடக்குதா? தேவனுடைய ஆவி இருக்கணும். இதையும் கேட்கலாம், தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததனால அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, you will take the position of leadership, you will make the people towards the revelation. சால்வேஷனுக்குள்ள போவாங்க. தேவனுடைய வார்த்தையை நீ பிரயோஜனப்படுத்தும் போது அது ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும். தேவ ஆவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்று போராட மாட்டார். அதனால சொல்றாரு, ரொம்ப அற்பமா அவனை பார்த்து சொல்றாரு, கேவலமா 120 வருஷம் வாழக்கூடிய வெறும் மண்ணு தானேங்கிறார். If you want, you have to struggle for it. கர்த்தர் போராட மாட்டார். நீ உனக்கு தேவை என்றால், உனக்கு ஞானம் தேவை என்றால், இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டுமானால் நீ போராடு. யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று பார்வோன் சொல்லுகிறார். காரணம், அவனை உயர்த்தி வச்சுட்டார். நமக்கு இன்னைக்கு உயர்வு மட்டும் தேவை, ஆனால் தேவ ஆவி தேவை இல்லையே. பார்வோன் மாதிரி இருக்கணுமா, யோசேப்பு மாதிரி இருக்கணுமா? ஆமா இருக்கணும். எல்லாரும் என்ன புகழணும், என்ன பெரிய ஆளுன்னு சொல்லணும். சந்தோஷம், ஆசையெல்லாம் நல்லதா இருக்கு. தேவ ஆவி இருக்காயா? நுட்பமான வேலைகளை செய்யணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம்னு இருக்கு. ஆனால் முழுசம் வாழ்க்கையில் முக்கால்வாக தூங்க தான் செய்கிறேன். வீட்லையும் தூங்குறேன், 12 மணி நேரம் தூங்குறேன், சர்ச்சுக்கு வந்தா தூங்குறேன், நின்னா தூங்குறேன், உட்கார்ந்தா தூங்குறேன், தூங்கியே சாப்பிட்றேன். எப்படி தேவ ஆவி இல்லையே? தூக்கத்தின் ஆவி தானே இருக்கும். அது நீ எப்படி ஜொலிக்க முடியும்? நீ எப்படி காரியங்களை செய்ய முடியும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம். நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்ம கையில இருக்குங்க. அறிவு இல்லாமல் பேசாத. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உன் கையில தான் இருக்கு. கிறிஸ்தவன் ஆகிய உனக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவ ஆவி இருந்தா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். நாளைக்கு நீ சாக போறேன்னா இன்னைக்கே குளிக்க படுத்துருவேன். அதான் உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான கிறிஸ்தவன். அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். யுவர் டைம் இஸ் ஓவர், யூ ஹேவ் டு கம் வித் மீ. அதான் என் கிறிஸ்தவம், அதான் தேவனுடைய ஆவி. சொல்லப்பட்டிருக்கிறது தலைமைத்துவம் தேவனுடைய ஆவி இருக்குமானால் அவன் சொல்கிறான், ரட்சிப்புக்குள்ள இஸ்ரவேலை நடத்துவதற்கு நீர் அழைத்தது மாத்திரம் எனக்கு போதுமானதல்ல, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டேனா என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் இருக்கிற தோலின் மாத்திரம் பணிபெய்யும். எவ்வளவு பெரிய காரியத்தை கேட்கிறப்ப அதுதான் என் தேவ ஆவியினுடைய அனுபவம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறார்? மழை வந்தாலும் ஒன்றாகாது, வெயில் அடித்தாலும் ஒன்றாகாது. நம்ம
நமக்கு நல்ல உதாரணம் எரும மாடு சாப்பிடும், தூங்கும், மழையிலும் அப்படியே நிற்கும், வெயில் அடித்தாலும் அப்படியே நிற்கும், அது வாட்டுக்கு நிற்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அதுக்கு அக்கறையே இருக்காது. யாருக்கு தேவை சாப்பாடு மட்டும் இல்லைன்னா பக்கத்தில் போகிறவங்க கழிச்சிடும், தின்னுட்டு அங்கேயே படுத்துக்கும், அப்படியே இருக்கும். என்ன வாழ்க்கை? வேதம் சொல்லுகிறது தேவ ஆவி தலைமைத்துவத்திற்குள்ளாக உன்னை நடத்தும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டான். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம், வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டான். ஆனாலும் தன் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கிறது. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு எரிஞ்சிட்டான். ஏன்? தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்தபோது அவன் பலன் கொண்டு ஒரு சிங்கத்தை இரண்டாக கிழித்து எறிகிறான். இன்னைக்கு தேவனுடைய ஆவி உனக்குள்ள தான் கிளம்பு. ஐயோ, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேங்க, வாழ்க்கையில அசுத்தமான வார்த்தை அது, ரொம்ப டயர்டா இருக்குங்க, ரொம்ப கேட்கக்கூடாத வார்த்தை அது. நீங்க சிம்சோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்றவன் அப்படி சொல்ல மாட்டான். தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட சிம்சோன் பலவானாக இருக்கிறான், பயங்கரமான பலசாலியா இருக்கான். ஆட்டை கிழிக்கிறது போல சிங்கத்தை கிழித்து இருந்தான். அதை தன் தாய் தகவலுக்கு சொல்லாம அவன் அதை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக நினைச்சுக்கல. அசால்ட்ட காரியத்தை செய்கிறோம். நம்மளுக்கு நீங்க நமக்கு சின்ன சின்ன காரியம்லாம் பெருசா தெரியும். நான் போனோம்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு, எப்படி வந்தானே தெரியல, கண்ணெல்லாம் இருட்டு கட்டிடுச்சு, அப்படியே வந்து அக்கடாலும் வீட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தேன், பார்த்து செத்துக்கலாமே. ஏன்? வேதம் சொல்லுகிறது பலசாலியா இருக்கு. எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்டா இருக்காது. 24 hours ரவுண்ட் த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ படித்தா கேட்கணும், தேவ ஆவியிலிருந்து எடுத்து போட்டீரோ, தேவ ஆவி எனக்குள்ளாக இல்லாமல் போய்விட்டதோ கேட்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்பதான் இருந்தது. தெளிலாவுடைய மடியில படுக்கும் போதுதான் தேவனுடைய ஆவி போச்சு. அப்பதான் அதை யோசிச்சான். அது வரைக்கும் பலசாலியாக இருந்தான். பலம் இருக்கணும், வாழ்க்கையில செய்வதற்கு துணிவு இருக்கணும். பலம் உள்ளவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கான். பார்த்து எப்படிய இல்லை மனுஷனா அப்படின்னு கேட்கணும். சந்தோஷமா இருக்கணும். நீங்க மனுஷனா கேட்டதான் எரும மாடம் கேட்கலையே அப்படின்னு சந்தோஷப்படணும். நீ மிருகமான்னு கேட்க ஒரு மெஷினான்னு கேட்கறானே, சந்தோஷப்படு. இங்கே வேதம் அதை சொல்லுகிறது. சிம்சோனுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்தது, சிங்கத்தை இரண்டாக கிழித்தான் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் தேவனுடைய ஆவி அவனுக்குள் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அவன் அழகா பேசுறான். தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினால் சகரியா சொல்றான், ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவன் மனுஷனை குறித்து பயப்பட மாட்டான். முன்னாடி இருக்கிற ஜனங்களை குறித்து பயப்பட மாட்டான், தைரியமாக இருப்பான். The spirit of the God will give you the strength and also it will give the braveness to you. அவன் சொல்லுறான், நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் இந்த ஜனங்கள் கொன்று போட்டாலும் அதை பற்றி பரவாயில்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாததினால சித்தி பெற மாட்டீர்கள், உருப்பட மாட்டீங்கன்னு தைரியமா சொல்றோம். நீங்க நிறைய இடத்துல உருப்பட மாட்டேன், நாசமா போயிடும் சொல்றதுக்கு பயப்படும். அதில் வந்து நாசமா போயிடுவோம், இடத்த காயம் பண்ணிட்டாங்க, இடத்த காயம் பண்ணி போ, எங்க வேணா போ. ஒரு மனுஷனை நம்பி இன்னொரு மனிதன் வாழ முடியாது. ஒரு மனிதனை நம்பி ஒரு சபை நடக்க முடியுமா? ஒரு மனிதனை நம்பி ஒரு கூட்டணி நடக்க முடியுமா? தேவனுடைய ஆராதனை நடக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய இடத்துல இப்படி நடக்கிறதுனால தான் மனுஷனுக்கு பயந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க, ஆண்டவர் தயவுள்ளவருங்க, ஆண்டவர் மன்னிப்பாருங்க, ஆண்டவர் நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்கிறதுல மோசமான கேவலமான சூழ்நிலை உன தலைவான். தேவ ஆவியை பெற்றவன் மனிதனை குறித்து பயப்பட மாட்டான். சகையா சொல்றான், சித்தி பெற மாட்டீர்கள், உருப்பட மாட்டீங்க. இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க
நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறதனை எல்லாம் நீங்கள் சிந்திக்கிற மாட்டீர்கள் என்றும் தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான் என்று சொல்லப்படும். தேவ ஆவி தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி செய்யும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல முடியல. அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க போயிட்டாங்க என்ன பண்ணுறது, எடுத்த எடுப்புலேயே நம்ம அவங்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. எடுத்த எடுப்பில் தான் அப்படி சொல்லணும். டீச்சுக்குள்ளது டக்குன்னு தான் தூக்கணும். டீச்சர்லேருந்து மெதுவாக 2 நாள் ஊற வச்சு தூக்க முடியாது. சட்டுன்னு தான் எடுக்கணும். தைரியம் தேவனுடைய ஆவியில் தான் வரும். உன்னுடைய சுயபலத்தினால முடியாது. தேவ ஆவி இருக்கா? உன்னுடைய ஊழியக்காரத்துக்கு தேவனுடைய ஆவி இருக்கா? உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு தேவனுடைய ஆவி இருக்கா? தேவனுடைய ஆவி அடையாளம் உரியதாக இருக்கும். அதனால தான் கிதியோன் அழகாக சொல்றான், தேவனுடைய ஆவிக்கான அடையாளம் சுற்றிலும் இருக்கிற நிலங்களை பனி பெய்யப்படாத விரிச்சிருக்கிற தோல்ல மாத்திரம் பெய்யும். அடையாளம் இருக்கும். அடையாளம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனின் அடையாளம், அவன் சிங்கத்தை 2ஆக கிழித்தெறிந்தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, இங்கே சகரியா இந்த ஜனங்களை குறித்து எச்சரிக்கையுள்ள வார்த்தைகளை பேசினான். ஒருவனை குறித்து பயமற்றவனாக கிதியோன் அவன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அடையாளத்தோடு பேசினான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசேயின் கூடாரங்களிலே சொல்லப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10ஆம் வசனம். திரும்ப வாசிக்கலாம். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. இன்னைக்கு தேவனுடைய ஆவி என்ன பண்ணும்? உன்னை செம்மையான வழியில நடத்தும். நீ தாறுமாறான வழியில போக செம்மையான வழியில நடக்கும். பெற்றோர் தாறுமாறான வழியில போகும்படி சொன்னாலும் உன்னால போக முடியாது. இஷ்டப்படி கேடான பாதையில போக முடியாது. உலகத்தின் பாதையில போக முடியாது. நல்ல ஆவி அது நல்ல பாதையிலே நடக்கும். இன்னைக்கு ஏன் என்னால் இந்த பாதையில போக முடியல? என்னால் இவ்வளவு கேட்டும் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியல? என்னால் ஏன் இந்த ஒழுங்கு உள்ள இந்த சூழலை விரும்ப முடியல? உங்களோட தேவ ஆவி இல்லை. The reason is you don't have the thing which is required. தேவையானது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத போது உன்னால் எப்படி அதை செய்ய முடியும்? ஏன் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல? அவரோட தேவ ஆவி இல்லை. செம்மையான பாதையில நடத்துகிறதுக்கு தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில, சந்ததியின் வாழ்க்கையில செம்மையான பாதையில போக விரும்புகிறார். உலகத்தின் பாதை தான் விரும்புகிறார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் உழுத்தணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் செயல்படணும், இப்படிதான் நடக்கணும். We are not interested in that. ஏன்? தேவ ஆவி இல்லை. தேவ ஆவி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உன் பாதைகள் சரியானதாக இருக்கும். சரியான ட்ராக்ல போக தேவனுடைய ஆவி உன் பார்வைக்கு ஒத்ததாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலைநிற்க மாட்டாது. தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்தினபடியினால் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய ஆவிகள் என்ன காரியங்களை செய்யும்? புதிய பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்தினபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கிறிஸ்துவானாலும் தேவனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறேன். All the things, the miracles are happening only because of the Spirit of the Lord. கடவுளுடைய ஆவி. அதனால இயேசு கிறிஸ்து சொல்ல, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வெறும் ஒரு மண் மாண்டம் தான், அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் அவங்க செத்து போனோன்னு தூக்கிக்கொண்டே அழைக்கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதை வச்சு பார்க்கணும், அதுக்கு பிரயாசப்படலாம் கிடையாது. ஆவி போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ. இன்னைக்கு அந்த ஆவி உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு அதனால தான் பிசாசின் ஆவியை உடையவர்களாக இருப்பீர்களே. ஆனால் உனக்கு இந்த வசனங்கள்லாம் விளங்காது. இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்காது. என்ன பார்த்தப்போ உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால் உன்னை சீர்தூக்கிப்பார். அது பிசாசுகளை துரத்தும் என்று வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவி இருந்தால்தான் அது உங்களுடைய இருதயத்தில் அன்பு இருக்கும். இன்னைக்கு நம்மள அன்பு இல்லாமல் போயிடும். சக ஜனங்களாக கொண்டுறோம்,
இல்லாமல் பேசுகிறோம், துக்கப்படுத்துகிறோம், மனமுடிவு செஞ்சிடறோம். அன்பில்லாத சூழ்நிலைக்கு காரணம் உன்னிடத்துல தேவனுடைய ஆவி இல்லை. ஏன் எனக்கு அன்பில்லாமல் போச்சு, ஆவி இல்லாமல் போச்சு? தேவனுடைய ஆவி இருந்தால் அவர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், அன்புக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள், மற்றவர்கள் மேல் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்கள் ஆத்மாவில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாம்சத்திற்குரியதாக, உலகத்தில் என்ன கிடைக்கும், உலகத்தில் என்னத்தை சம்பாதிக்கலாம், உலகத்தில் எப்படி வாழலாம், உலகத்தில் என்ன சமாதானம் கிடைக்கும், உலகத்தில் என்ன நமக்கு பெருமை கிடைக்கும், உலகத்தில் என்ன ஆசைகள் கிடைக்கும், சிற்றின்பங்கள், அருவருப்புகள், இது மேலேயே உனக்கு நாட்டம் போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரமாட்டேன். ஏன்னா அந்த ஆவி இல்லையே உங்களுக்கு. நீங்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்லவே. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவி அவசியமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி நமக்கு அவசியம் உள்ளதாக இருக்கிறது. அதே அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். The final conclusion says that if you want to be the son of God, if you want to be the child of God, you should have the spirit of God. கர்த்தருடைய ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் இவைகள் அனைத்தும் உனக்கு தேவையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை திறமசாலியாக தான் இருப்பான், தேவனுடைய பிள்ளை சுறுசுறுப்பாக தான் இருப்பான், தேவனுடைய பிள்ளை தைரியமாக தான் இருப்பான், தேவனுடைய பிள்ளை பலமுள்ளவனாக தான் இருப்பான், தேவனுடைய பிள்ளை தலைவனாக தான் இருப்பான், தேவனுடைய பிள்ளை உரிமை உள்ளவனாக இருப்பான், தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் மேலானவன் தான் இருப்பான். தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னா தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் இப்படிதான் இருக்கும். அது எந்த பெரிய மாற்றமுமே கிடையாது. தேவ ஆவியை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து 1-2 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பவுல் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்பதை நீங்கள் உற்று நோக்கினால் நலமாக இருக்கும். இங்க சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆவியை உடையவன் மனுஷனுக்குரியவைகளை தானே அவன் யோசிக்கிறார் இருப்பான். மனுஷனில் உள்ள ஆவி, திரும்ப வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Now let's come to the conclusion that why we don't know how the heavenly things are being happen. Spiritual activities are not understood. அது எனக்கு புரியலையே. என்னையும் புலம்பல அந்த பைத்தியமாக இப்படி வாழணும்னு சொல்றானே, இப்படி நடக்கணும்னு சொல்றாங்களே, இப்படி இருக்கணும்னு சொல்றாங்களே, இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்றாங்க. I can't understand. வேதம் சொல்லுது, you won't understand because you are not under the spiritual life. ஆவிக்குரிய காரியங்கள் தேவ ஆவி உடையவன் தான் அறிவான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜனங்களுக்கு புரியாத குறித்து வருத்தப்படுறது கிடையாது. They don't have the spirit of the God. They are at least the mud for living for 120 years. சிலர் புரிஞ்சுக்கல, சிலர் ஏற்றுக்கலைன்னா நீ கவலைப்படாது. ஏன்னா 120 வருஷம் அதிகபட்சமாக வாழ போகிற வெறும் மண்ணு தானே. அதை வச்சு தான் அவர் வேலை முட்டலாம். களிமண்ணாக இருக்கும் மண்டையில் கேட்கறதுக்கான அர்த்தம் இருக்குது. மண்டையில் மட்டும் கிடையாது, அது முழுசுமே மண்ணு தான். If you don't have the spirit of the God, you can't realize what the spiritual life says. ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியாது. மனித ஆவி உடையவர்கள் மனிதனுக்குரியவர்களை மட்டும்தான் நினைப்பாங்க. சோறு வைக்கலாமா, வீடு வைக்கலாமா, குடியேறலாமா, கல்யாணம் பண்ணலாமா, மேக்கப் பண்ணலாமா, ஊர் சுற்றலாமா, இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். If you are simply being a human, the human spirit thinks about the human life. The spiritual man thinks about the spiritual life. உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய ஆவி உடையதாக இருக்கிறதா? அதுதான் கிறிஸ்தவனுக்கு. You can't make a compromise with the worldly people. உலக ஜனங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு கொள்ள முடியாது. உலக ஜனங்களோடு நீ போட்டியிட முடியாது. உலக ஜனங்களோடு நீ கலந்திருக்க முடியாது. You are made for the spiritual life. ஆவியினால தான் மனிதனோடு தேவன் உறவு கொள்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து மரியாதை சொல்கிறார், நான் போகிறேன், தேற்றலாவரனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்வார். Because again you have to surrender your spirit to the hands of the God. இந்த ஆவியை திரும்பவும் தேவனுடைய கையில் ஒப்புவிடும். நீ போட்ட மேக்கப், நீ பண்ணின ஆக்குவடான ட்ரெஸ், நீ பண்ணுகிற எல்லா விதமான சூழ்நிலைகள், சம்பாதித்த பணம், படித்த படிப்பு, கவனம் எல்லாம் மண்ணில் போயிடும். Everything will be decayed inside the soil, but your spirit again goes towards the God for the judgment. ரொம்ப ஜாக்கிரதையாக அறிவில்லாமல் வாழாதீங்க. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை
தேவ ஆவியை பெற்றவர்கள் தான் சிறந்திருந்தார்கள். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அவனை சாதாரணமாக வைக்கல, அவன் சீமான் ஆக்கி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் வைத்திருந்தான். அவன் சொல்லுகிறதை ராஜா கேட்கும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கு. சிம்சான் சிங்கத்தை ரெண்டு கிழிச்சு தூக்கி வீசிட்டு ஒருத்தருக்கு சொல்லாமல் எந்திரிச்சு போறான். பலம் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. தேவ ஆவியை பெற்றிருந்தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவி இருந்தது. அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள். நீ சிறப்பாக இருக்க போறேன்னு சொல்லி சாதாரண ஒரு செருப்பாக இல்லாமல் போயிடும். ஏன்னா நீ ஒரு கிறிஸ்தவனை நல்லா தெரிஞ்சு, கிறிஸ்துவை அறியாமல் உலக ஆவியில வாழ்கிறவன் ஒருவேளை ஜெயிக்கலாம். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். உன் பாத்திரத்தை தேவன் தன்னுடைய ஆவியால் நிரப்ப முடியாத தீர்மானித்திருக்கும் போது அதை மற்ற ஆவியால் நிரப்பும் போது நாசமா போயிடும். அதை சொல்லுவதற்கும் தேவ ஆவி. இன்னைக்கு வேதம் அதை தான் சொல்கிறது, நீங்கள் மனிதனுடைய ஆவியை உடையவர்களா, தேவனுடைய ஆவியை உடையவர்களா? தேவ ஆவியை உடையவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்திருப்பார்கள். They know the plan of God. கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்திருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. கடைசியாக 1 கொரிந்தியர் 2:15 வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லப்பட்டது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். ஆவிக்குரியவனுக்கு ஏன் இவ்வளவு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறான்னு ஆச்சரியப்பட்ட நான் இதை வாசிக்கும் போது எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவ்வளவுதான். Because he merges with the spirit of the God. அவங்க ஆவி அவங்களுக்கு ஒத்து போகுது. அதனாலதான் அவங்க ஒத்து போட்டு தகராறு இல்லாமல் ஒருமனப்பாட்டோட இருக்காங்க. அது சொல்ல ஒருமனப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. You have to have a good spirit and you should have a cooperation. ஆண்டவர் தன்னுடைய ஆவியோடு ஒருமனப்படுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நிதானிக்கும்படியான காரியத்தை கொடுக்கிறார். சும்மா சாதாரண மனுஷன் இவன் வழங்க மாட்டான், வழங்க மாட்டான். இவன் பரவாயில்ல, இவன் வந்து ஓரளவுக்கு இந்த காரியத்தை செய்வான், இவனை காப்பாற்றி கொண்டு வருவார். ஆனால் தேவனுடைய ஆவியில் என்ன ஒன்று பண்ண முடியாது. தேவனுடைய ஆவியில் என்ன, if you coincide with the spirit of the God, the heavenly things will happen in your life. அது ஒருவனாலும் செயல்படுத்த தடுத்து நிறுத்த முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அவனை பார்த்து ஒருவனும் நிதானிக்க முடியாது. இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் அடைய மட்டும் போக மாட்டான். ஓரத்தில் போட்டு உனக்கு ஆண்டவர் சிங்காசனத்தில் வச்சுக்கிறோம். உன்னை நீ எல்லாம் செய்வேன் நினைச்சிட்டு உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். உன்னை நிதானிக்க முடியாது. கர்த்தர் ஜனங்கள் நிதானிக்க முடியாத அளவிற்கு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சிக்க கூடாது. அவங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லணும். உன்னை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீங்களே அந்த ஆவியாக இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் அசால்ட்டா சொல்றாரு, மனுஷனோடு நான் போராடுவதற்கு மாத்திரம் அவன் 120 வருஷம் வாழ்ற மண்ணுதானுங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் தேர்ச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உனக்காக அனுப்பி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன்னுடைய ஆவியை வைக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். காரணம், தேர்ச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியாக அவர் மாறி இருக்கிறார். அதனால்தான் வசனத்தில் அநேக இடங்களில் புதிய ஏற்பாட்டில் ஆவியை தரித்துக் கொள்ளும்படி உங்களால் கட்டாயப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டது. That is relief and relaxation in the spirit of God. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். அங்கே கஷ்டம் இருக்காது. எந்த காரியம், பணமாக இருந்தாலும் விடுதலை இருக்கும், சரீரமாக இருந்தாலும் விடுதலை இருக்கும், எல்லாவற்றிலும் விடுதலை இருக்கும். அங்கே ஒரு சுயாதீனம் இருக்கும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவருக்கு உன்னுடைய பாடுகள் தெரியும், கஷ்டங்கள் தெரியும், உன்னுடைய நெருக்கங்கள் தெரியும், உன்னுடைய உபத்திரவங்கள் தெரியும். ஏன்னா அவருடைய ஆவி சோர்ந்து போக அவர் விடமாட்டார். அந்த ஆவி சேதப்பட விட மாட்டார். அந்த ஆவி அவர் சோர்ந்து போகும்படி கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது சரியாக படுதற்றதாக, அது சிறப்பானதாக தேவ சமூகத்திற்கு போக உதவி செய்வார். அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தராய் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருந்தால் என்ன காரியம் சம்பவிக்கும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்தின் ஆதி துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனிடத்தில் போராடுவதற்கு, என் ஆவி போராடுவதற்கு இவன் எம்மாத்திரம் 120 வருஷம் வாழ்கிற மண்தானே என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பின போது அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவனை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கலாய்க்கிற பரிசுத்த ஆவியானவராய் மத்தியில் சுற்றி வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறதுல தயக்கம் காண்பிக்க கூடாது. ஆனால் அவர் தயக்கம் காண்பிப்பதில்லை. நம்ம தான் இன்னைக்கு உலக ஆசையில, உலக அறிவுறுப்புகள்ல, உலக தேவைகள்ல, தேடல்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கதையில ஒரு சிறு பையன்
அவன் அப்படியே ஒரு தோட்டத்துக்கு வழியாக நடந்து போய் கொண்டு இருக்கிறான். போகும்போது ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது, நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு என்று சொல்லி. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு நாய்க்குட்டிகள் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த நாய்க்குட்டிகளை வாங்கணும்னு சொல்லி போகிறான். போகும்போது அந்த உரிமையாளர் இடத்துல கேட்குறான், நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு போட்டிருக்கேன், இந்த நாய்க்குட்டிகளை நான் பார்க்கலாமான்னு சொல்லி. அந்த தோட்டக்காரர் இவங்க மேலே கீழே பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் வாங்க முடியாதுப்பா, ரொம்ப விலை உயர்ந்த நாய்க்குட்டிகள் அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான், பார்க்கவா முடியுமா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு அவன் பைக்கில் இருக்கிற ஒரு சில ரூபாய்களை எடுத்து அந்த தோட்டக்காரர்கிட்ட கொடுத்து அதை காட்டுங்கன்னு சொல்லி. அவர் உடனே அவருடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த நாய்க்குட்டிகளை அடைத்து வைத்திருந்த இடத்துல இருந்து அதை திறந்து அந்த குட்டிகளெல்லாம் அழகாக ரொம்ப புசு புசுன்னு இருக்கு, வெளியே ஓடி வருகிறதை பார்த்தான். பார்த்துட்டு இந்த குட்டிகளில் லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் ரொம்ப மெதுவாக அந்த கூண்டை விட்டு நடக்க முடியாமல் தடுமாறிப்பட்டது. அந்த தோட்டக்காரத்துல கேட்டான், ஐயா அந்த கடைசி அவரை குட்டியை கொடுக்க முடியுமா, அது என்ன விலைன்னு சொல்லி. ஏப்பா அதெல்லாம் உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த நாய்க்குட்டிக்கு 3 கால் தான் இருக்குது, ஒரு கால் கிடையாது, அது நொண்டி தான் மெதுவாக நடக்கும், உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அவன் சொன்னானா, அவனுடைய பேண்ட் ஒரு பேண்ட்டை மேலே தொங்கிட்டு காமிச்சான், அவனுக்கு ஒத்த கால் தான் இருந்தது, அது செயற்கை கால் பொருத்தப்பட்டது. அதனுடைய வலி எனக்கு தெரியும், அதனுடைய வேதனை எனக்கு தெரியும், என்னால் அது நன்றாக பராமரிக்க முடியாத கொடுங்கன்னு சொல்லி உன்னுடைய குணத்தை பார்த்து உனக்கு அந்த குட்டியை நான் சும்மா கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்தா. எனக்கு பரிசுத்த ஆவியானவன் கொடுத்தான். உன்னுடைய பாடுகள், உன் கஷ்டங்கள், உன் நெருக்கங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். கிரயம் செலுத்த தயாராக இருக்கிறார். உன் கஷ்டங்களிலே அவர் சிலுவையில் அதுக்கு மேலே சுமந்திருக்கிறார். ஆனால் நீ வேணும்னு சொன்னேன்னா உன்னை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆவியில நடத்துவார். பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் செழிப்பை கொடுக்காது. பரிசுத்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவரை உங்களுக்கு தக்க வைக்கப்பட முடியாது. உன்னை அறிந்திருக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர் இன்றைக்கு இந்த புதிய பாட்டி நாட்களில் உன்னை கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார். அதை உணர்ந்தீர்களே, ஆனால் தேவனுடைய ஆவியானவர் செய்கிற சகல நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க